பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் கோவமா ராஜி நீ பேசிட்டு இருந்தது எல்லாமே உண்மையா சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாமா அது வந்துன்றாங்க, நீ பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்டுட்டேன், இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து உண்மையை நீ மறைக்கணும்னு நினைக்காத, சொல்லு ராஜி, நீங்க சென்னைக்கு உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகல, அப்ப போலீஸ் எக்ஸாம் எழுத தான் போனீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மீனா அவ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தா, மாமா போதும் மீனா போதும், இதுக்கு மேல நீ சமாளிக்காத, ராஜி கிட்ட நான் கேள்வி கேட்டா ராஜி எனக்கு பதில் சொல்லட்டும், சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ராஜி ஆமா மாமா போலீஸ் எக்ஸாம் எழுததான் நான் போனேன்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. உடனே ராஜி சொன்னதை கேட்டு பயங்கர கோபப்பட்டு கோமதின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு போறாங்க. என்னங்க என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ சத்தம் போட்டுட்டு வரீங்க, உன் பையன் பண்ண வேலையே பார்த்தியா, உன் பையன் என்கிட்ட போய் சொல்லிட்டு ராஜிய போலீஸ் எக்ஸாம் எழுத கூட்டிட்டு போயிருக்கான், அப்ப நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றது அப்ப என்னாச்சு சொல்லு, எதுக்காக இந்த வேலையை அவன் செஞ்சா நல்லா சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிராங்க ஆமா என் பொண்டாட்டியை எக்ஸாம் எழுத நான் கூட்டிட்டு போனேன், இதுல யார்கிட்ட என்ன பர்மிஷன் கேட்கணும், அவளுடைய புருஷன் எனக்கு தெரிஞ்சா போதும், வேற யாருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, அவர் உன் அப்பாடா, உன் அப்பா கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல, சொன்னா மட்டும் என்ன செஞ்சுட்டு போறாரு, அதெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க, அதை மீறி போறதை விட சொல்லாம போய் சொல்லிட்டு போறான்னு சொல்லி நான் தான் ராஜி கிட்ட சொன்னேன், ராஜி வேணாம் தான் சொன்னா, இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி நான் தான் கூட்டிட்டு போனேன், அதுக்கு என்ன இப்பன்னு சொல்லி கதிர் ரொம்பவே கோவமா எதிர்த்து பேசுறாங்க பாண்டியன்னு. அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க.